இங்கே பராக்கிரமனும் குணதீரனும் நீருக்கடியில் விக்கிரமனை பற்றிய மர்மத்தை கண்டுபிடிக்க நீந்தி கொண்டிருந்தார்கள். அப்படி நீந்தி கொண்டிருக்கும் போது குணதீரனுக்கு யாரோ ஒருவர் அழுவதைப் போல சத்தம் கேட்டதால் சத்தம் கேட்ட திசையை நோக்கி நகர்ந்தான் குணதீரன். சற்று ஆழத்தில் ஏதோ வெளிச்சம் ஒன்று தெரிந்ததால் அதன் அருகில் நெருங்கிய போது குணதீரனுக்கு ஒருவித பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் அங்கே ஒரு வெளிச்ச உருவம் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்ததும் அந்த உருவத்தை யாரோ கட்டி போட்டிருந்தது மாதிரியும் இருந்ததுதான். அதன் பின் குணதீரன் அந்த உருவத்தின் அருகில் சென்று அதன் முகத்தை பார்க்க அதே நேரம் ஒரு ஒளி கண்ணை பறிக்கும் அளவிற்கு பிரகாசிக்க அடுத்த நிமிடம் குணதீரன் மயக்கமடைந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு குளத்தின் மேலே வந்த பராக்கிரமன் குணதீரன் இன்னும் தண்ணீருக்குள் தான் இருக்கிறான் என்பதை அறிந்த அடுத்த நிமிடம் உடனே மீண்டும் குளத்தின் ஆழத்திற்கு சென்று மயக்கத்தில் இருந்த குணதீரனை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தான். பின் மயக்கத்தில் இருந்த குணதீரன் சுயநினைவுக்கு வந்த அடுத்த நொடி விக்ரமன் விக்ரமன் என்று கத்திக்கொண்டே அந்த குளத்தில் குதிக்க மீண்டும் முயற்சித்தான். உடனே பராக்கிரமன் அவனை தடுத்து நிறுத்தி குணதீரனின் பதட்டத்திற்கான காரணத்தை கேட்க, குணதீரனும் பராக்கிரமா, நான் என் விக்ரமனின் ஆத்மாவை பார்த்தேன். அந்த ஆத்மா பயத்துடன் யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை பார்த்தேன் என்று கூறி அழுதான். பதற்றத்தில் இருந்த குணதீரனை அமைதிப்படுத்தினான் பராக்கிரமன். பின் சிறிது அமைதிக்கு பிறகு குணதீரன் பராக்கிரமனை பார்த்து, எனது ஜாதக கணிப்பு உண்மையாகிவிட்டது. இந்த குளத்தில் என் மகன் இறந்தது உறுதியாகிவிட்டது. ஆனால் என் மகனின் உடல் அழியாமல் இருப்பதால் என் மகனின் ஆத்மா சாந்தி அடையாமல் இவ்வளவு காலம் இந்த குளத்தில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது என்றான். இதை கேட்டதும் பராக்கிரமன், எனது சந்தேகம் உறுதியாகிவிட்டது என்றான். அதற்கு குணதீரன், நீ எதை பற்றி கூறுகிறாய் என்று கேட்க, பராக்கிரமன் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை சொல்லத் தொடங்கினான். மாமா, அன்று அந்த 3 அற்புதங்களும் நடந்து முடிந்த பிறகு விக்ரமனிடம் சில மாற்றங்கள் நடந்ததை நான் கவனித்தேன். அன்று வெள்ளை இந்திர ராணியை தொட முயல விக்ரமனுக்கு கோபம் வந்தது. அந்த கோபம் விக்ரமனை வெறி பிடித்தவனைப் போல மாற்றியது. அந்த சூழ்நிலையில் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு அந்த அரக்கர்களால் அனுப்பப்பட்ட ஆயுதம் மின்னல் வேகத்தில் எங்களை நோக்கி வந்தபோது விக்ரமன் அதை தடுத்து நிறுத்தினான். ஒரு சாதாரண மனிதனால் அந்த வேகத்தில் வந்த அந்த ஆயுதத்தை தடுப்பது என்பது முடியாத காரியம். ஆனால் விக்ரமன் அதை தடுத்து நிறுத்தினான். அப்போது நான் விக்ரமனின் உடலில் இந்திரன் இருப்பதால் தான் இது சாத்தியம் என்று நான் நினைத்தேன். ஆனால் எப்பொழுது இந்திரராணி மூலமாக உண்மையான இந்திரன் வெள்ளை என்று தெரிய வந்ததோ அன்றுதான் எனக்கு விக்ரமனின் உடலில் இருப்பது இந்திரன் இல்லை, வேறு ஏதோ ஒரு சக்தி என்பது புரிந்தது. கடைசியாக விக்ரமன் தொலைந்த இடத்தில் விக்ரமனின் கால் தடங்களும் அந்த அரக்கர்களின் கால் தடங்களும் இருந்தது. அதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த 2 கால் தடங்களில் எந்த பதட்டமும் இல்லை. அது விக்ரமனை அழைத்து சென்றதை போன்றிருந்தது. அப்படியானால் ஏன் விக்ரமனின் உடலில் மறுஜென்மம் எடுத்து பூமியை அழித்து இந்திர ராணியை அடைய வருவேன் என்று சபதம் செய்த அந்த வேற்று அண்டத்தில் இருந்து வந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது என்று குணதீரனை பார்த்து சந்தேகத்துடன் கேட்க, அதை புரிந்து கொண்ட குணதீரன், அப்படியானால் பூமிக்கு வந்த அரக்கர்கள் படைகள் விக்ரமனுக்காக வந்தார்கள் என்று சொல்கிறாயா? ஆம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த வம்சமும் இந்த பூமியும் பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். இதை தடுக்க நாம் 7 குடும்பங்களின் படைகளை உடனே ஒன்று திரட்ட வேண்டும். ஆம் பராக்கிரமா, நீ சொல்வது சரிதான். உடனே நம் 7 குடும்பங்களின் படைகளை ஒன்றுபடுத்து. அது எப்படி மாமா? என்னை தான் இந்த குடும்பங்கள் வெறுக்கிறார்களே, பிறகு எப்படி என் பேச்சை நம்புவார்கள்? என்ன பராக்கிரமா சொல்கிறாய்? உனக்கு நீதான் இப்போது வெள்ளை அரண்மனையின் மகாராஜா என்பது தெரியாதா? என்ன, நான் வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவா? என்ன சொல்கிறீர்கள் என்று பராக்கிரமன் குழப்பத்தோடு கேட்க, உடனே மகாதேவி அனுப்பிய கட்டளை ஓலையை காட்டினான் குணதீரன். இவ்வளவு நாள் தனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருந்ததற்கு இப்போது கிடைத்த இந்த மிகப்பெரிய பதவி பராக்கிரமனை உணர்ச்சி வசப்படுத்தியது.
பிறகு உடனே குணதீரனை பார்த்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு தனது அடையாள முத்திரையை குணதீரனிடம் கொடுத்து, மாமா, நீங்கள் உடனே நம் 7 குடும்பங்களின் படைகளையும் அரசர்களையும் வெள்ளை அரண்மனைக்கு ஒன்று திரட்டுங்கள். நான் இந்திர ராணியை கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வருகிறேன். ஒருவேளை 2 நாளைக்குள் நான் வரவில்லை என்றால் நான் உங்களிடம் சொன்னதை நீங்களே 7 குடும்பங்களின் அரசர்களிடம் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு பராக்கிரமன் சிறுபடையை அழைத்து கொண்டு காட்டுக்குள் விரைந்தான். இங்கே காட்டுக்குள் இந்திரராணி வெள்ளையை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது வெள்ளையின் உடல்நிலை மிக மோசமாக மாறியதை கவனித்த இந்திரராணி உடனே குதிரையிலிருந்து இறங்கி வெள்ளைக்கு முதலுதவி செய்தாள். இருந்தும் வெள்ளைக்கு காய்ச்சல் மிக அதிகமாக இருந்ததால் இந்திரராணிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். இந்த நிலையில் வெள்ளையை அரண்மனைக்கு அழைத்து செல்ல முடியாது என்று நினைத்த இந்திரராணி தன்னை எடுத்து வளர்த்த பஞ்சமியை நினைத்து உதவிக்கு அழைத்தாள். மனதில் நினைத்த அடுத்த நொடி பஞ்சமி சூனியக்காரி அங்கு வந்தாள். பிறகு இந்திரராணி நடந்த அனைத்தையும் சொல்லி வெள்ளையை காப்பாற்ற உதவி கேட்க உடனே பஞ்சமி அவர்கள் இருவரையும் தூக்கி கொண்டு அவளது குகைக்கு புறப்பட்டாள். இங்கே இனியனும் வீரையனும் வற்றாத தங்க சுரங்கத்திற்குள் நின்று கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அவர்கள் இருவருக்கும் இருந்த மன வருத்தம் அனைத்தும் மறந்து சிலைகளைப் போல நின்று கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அந்த வற்றாத தங்க சுரங்கத்தில் இருந்த பெரிய பெரிய தங்கத்தால் செய்யப்பட்ட சிலைகள், தங்க பாறைகள், தங்க மணல் குவியல்கள், அருவி போல தங்கம் உருகி குளம் போன்று தேங்கியிருப்பது என்று மனிதனின் கற்பனைக்கும் எட்டாத அளவில் இருந்த அந்த பிரம்மாண்டமான தங்கங்களை பார்த்ததால் தான் அவர்கள் தங்களை மறந்து ஆச்சரியத்தில் உறைந்து நின்றனர். அப்படி அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது அவர்களின் பின்னால் இருந்து ஒரு குரல், அரசே, உங்களை இந்த தங்க சுரங்கத்திற்கு வரவேற்கிறேன் என்றது. இதை கேட்டவுடன் அவர்கள் திரும்பி பார்க்க அங்கே விஸ்திர குள்ளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பின் அந்த குள்ளர்கள் அவர்களின் கையில் வைத்திருந்த ஒரு புஸ்தகத்தை இனியனின் கையில் கொடுத்துவிட்டு, இந்த புத்தகத்தில்தான் நீங்கள் கடந்து வந்த 7 விதிகளும் எழுதப்பட்டிருந்தது. இதை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வந்ததால் இதில் எழுதப்பட்டிருந்த பழைய விதிகள் அனைத்தும் மறைந்துவிட்டது. இனி நீங்கள்தான் இந்த வற்றாத தங்க சுரங்கத்தின் காவலன். அதனால் இந்த புஸ்தகத்தில் புதிய 7 விதிகளை நீங்கள்தான் எழுத வேண்டும் என கூறி அந்த புத்தகத்தை இனியனிடம் கொடுத்தார்கள். இனியனும் அதை மறுக்காமல் வாங்கிக் கொண்டான். அதற்கு பிறகும் அந்த குள்ளர்கள் இனியனையும் வீரையனையும் அழைத்து கொண்டு அந்த குகையின் வேறொரு பகுதிக்கு சென்றார்கள். பின் அந்த இடத்தை அடைந்ததும் விசித்திர குள்ளர்கள் கையை நீட்டி, இதுவும் இனி உங்களின் சொத்து என்று ஒரு பொருளை காட்ட, அதை பார்த்த இனியன், நான் காண்பது கனவா இல்லை நினவா என்று அந்த பொருளை பார்த்து ஆச்சரியமடைந்தான். அதற்கு காரணம் இனியன் இப்போது பார்த்து கொண்டிருப்பது முன் ஜென்மத்தில் அந்த அரக்கனை அழிக்க உதவிய ஆயுதம், அதாவது குபேரனின் ஆயுதம். இதை பார்த்ததும் இனியனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் இந்த தங்க சுரங்கத்திற்காக அல்ல, இந்த ஆயுதத்திற்காக தான். இந்த ஆயுதம் என்னிடம் வந்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த ஆயுதத்தை எடுக்க அருகில் சென்றான்.